ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணுற ஒரு இரண்டாவது ஒரு ரிவ்யூ இது. சசிகுமார் நடித்த ஒரு படம். இது யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அபிஷன் ஜீவிந்த் அப்படின்ற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்கள்ல, இப்போ ரீசெண்டாக அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிடுச்சு. பட் உண்மையாகவே தி பர்ஃபெக்ட்டுங்க. ஆக்சுவலாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் முடிச்சுட்டு இந்த எண்டு கிரெடிட்ஸ் இருக்கும்ல, அந்த கிரெடிட்ஸ் முடிச்சு நீங்கள் வெளியே வரும்போது கூட அந்த ஒரு ஒரு கூலான ஒரு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா மைண்டில் அப்படியே தான் இருக்குது. சசிகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இஸ் லைக் ஜெம்முங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கேரி அவுட் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன சினாப்சிஸ்னா, ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி சென்னைக்கு வந்து செட்டில் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க நேபர்ஹுட்டில் என்ன நடக்குது, ஹியூமனிட்டியை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த சோல் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, எப்படி பழகணும். ஸோ சிம்ரன் மேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர் அவர்கள், ரமேஷ் திலக் அவர், இப்படின்னு சொல்லிட்டு இதில் நடித்த கேஸ்டிங் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இன்டர்மிஷன் கிட்ட யூ வில் ஃபீல் தட் லவ். எப்படி சொல்கிறதுனா, இந்த மழை பெய்யுற டைமில் நம்ம அந்த பீச் கிட்ட அப்படியே ஒரு வேர்க்கடலையோ ஏதோ ஒரு பொரியோ வாங்கிட்டு உட்காந்து இருப்போம். அந்த கூலான ப்ரீஸ் அப்படியே நம்ம மேலே பட்டுகிட்டே இருக்கும்ல. இந்த என்டையர் மூவியுமே இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்றது கொட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு கைண்ட்னஸ் ஆன ஒரு விஷயம். சசிகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. இதில் ஒரு குட்டி வாண்டு ஒருத்தர் இருப்பான், அவன் அல்டிமேட்டு பர்ஃபார்மன்ஸுங்க. ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஷான் ரோல்டன் அவர் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப அதிகமாக போடாமல், ரொம்பவும் கம்மியாக போடாமல், ரொம்ப ஸ்மூத்தாக சோல்ஃபுல்லாக இந்த படத்துக்குன்றது மியூசிக் கொடுத்துருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு இருக்குது. படத்தில் லேக் இருக்கான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கெலாம் நான் நெகட்டிவாக ஏதாவது ரிவ்யூ சொன்னேன் அப்படின்னா நான்லாம் படம் பார்க்குறதே வேஸ்ட்டு தான். பிகாஸ் உங்களுக்கு அந்த ஒரு சிரிப்பு, அந்த ஒரு லவ், அந்த அஃபெக்ஷன், ஒரு எமோஷ்னலான ஒரு ரோலர் கோஸ்டாக தான் இந்த படம் இருக்கும். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னருக்கான ஒரு பக்கா இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் வச்சுருக்காங்க. எண்ட் ஆஃப் த மூவி யூ வில் ஃபீல் தட் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க, என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வார் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஆனால் இதில் அந்த பிளட்டில் எதுவும் காட்ட மாட்டாங்க. ஒரு சண்டை, ஆனால் சண்டை போட மாட்டாங்க. ஒரு வில்லன் இருப்பார், ஆனால் பயங்கரமான வில்லன் இசம்லாம் இருக்காது. இதில் சசிகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சிரிப்பு இருக்கு. அப்புறம் படத்தில் ட்ரெய்லரே காமெடியாக தான் இருக்கும். படம் செம்ம ஹியூமருங்க. சரியான சிரிப்பு, சரியான ஹியூமர். ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா, சிம்பிளான டைலாக்ஸ் தான், சிம்பிளான ஸ்க்ரீன் பிளே தான், ஆனால் யூ வில் லாஃப். ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து போய் பாருங்களேன். டூரிஸ்ட் ஃபேமிலியாக பார்க்காதீங்க, உங்கள் ஃபேமிலியாக போய் உட்காந்து பாருங்கள் படத்தை. திஸ் இஸ் கோனா பி த ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னராக ஐ திங்க் இந்த வருஷம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தில் நான் பார்த்து ரொம்ப ரசித்தது என்னென்னா, சிம்ரன் அவங்க, சசிகுமார் அவர்களோட கேரக்டரு, MS பாஸ்கர் அவர்களோட கேரக்டர். சரி, MS பாஸ்கர் நம்ம விட்டுடலாம். இந்த சிம்ரன், சசிகுமார், அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன். ஸோ இது ஒரு ஃபேமிலியாக இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குது. ஒரு ஸ்ரீலங்கன் தமிழர் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராரு. அவங்க நெய்பர்ஹுட்டில் இருக்குது. அங்கே என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, என்னென்ன ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இது எப்படி டீல் பண்ண போகிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த லவ், எமோஷன்ஸ், அந்த ஒரு ப்ரீஸியான ஒரு ஸ்க்ரீன் பிளே சோல்ஃபுல்லாக இருக்குங்க. லிட்ரலி என்னென்னா, சில சீன்ஸ்லாம் அவ்வளோ எமோஷ்னல் ஆகி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சீன்ஸ்லாம் இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவி. அப்படி என்ன சொல்கிறதுனா, செதுக்கியிருக்காங்க படத்தை. அதுதான் டைரக்டர் பண்ண வேலைன்னு நினைக்கிறேன். ஐ ரியலி என்ஜாய்டு த மூவி. தேட்டரில் போய் பாருங்கள். நான் என்ன சொன்னனோ யூ வில் ஃபீல் த சேம் திங். சீரியஸ்லி யூ வில் ஃபீல் த சேம் திங். அண்ட் திஸ் இஸ் நாட் எ பெய்ட் ப்ரொமோஷன். நான் மறுபடியும் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் எ பெய்ட் ப்ரொமோஷன். படம் உண்மையாகவே எனக்கு என் ஹார்ட்டை டச் பண்ணிடுச்சு. இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னா தெர் இஸ் சம்திங் இன் திஸ் மூவி, ரைட்? டூரிஸ்ட் ஃபேமிலியில் போய் பாருங்கள். இந்த மசாலா, எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு, இந்த பயங்கரமாக மாசான சீன், இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு ப்ரீஸியான ஒரு மூவி, ஒரு ரொம்ப ஃபீல் குட்டான மூவிங்க. ஃபீல் குட்டான ஒரு மூவி இது. அவ்வளோ சூப்பரான டைலாக் டெலிவரிஸ் இருக்குது. அதுதான் மேட்ரு. தட்ஸ் மை ரிவ்யூ ஃபார் த மூவி டூரிஸ்ட் ஃபேமிலி. தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.